நம்ம தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்கள் சேனல்ல புதுசா காதல் வெண்ணிலான்னு ஒரு சூப்பர் கதை போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த ஸ்டோரியை பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல்லயும் வீடியோ வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பாருங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ பண்ணை வீட்டுக்குள்ள போலாம். என்ன மைனி, சரோஜாவையும் நெட்ட மாதிரி இந்த பக்கம் ஆளையே காணோம். எப்பவுமே இங்கதானே வந்து கிடப்பாவே. அது வந்து செல்லமா எப்பவுமே இங்கதான் இருப்பாவே. இப்போ அவிய அம்மா வந்திருக்காவல்ல, அதான் அங்க பேசிட்டு வாங்கிட்டு அவளுக்கு எதுவும் வேணுமா என்னன்னு கவனிச்சிட்டு இருப்பாவே. ஓ அப்படியா, அதனாலதான் இந்த பக்கம் வரவே இல்லையா? செல்லம்மா அவளோட கூட விடு. அந்த வீட்டுல இருக்காளுவ, வருவாளுவ, போவாளுவ, அது வேற கதை. இந்த வீட்லயே ஒருத்தி இருக்கா. எக்கா நீங்க பூ கட்டுறீங்களோ, நானும் கட்டி தரணுமான்னு ஏதாவது வந்து கேட்டால பத்தியா? என்னதான் செய்வானே தெரியாது செல்லம்மா. இப்படி அங்க ரெண்டு நட இங்க ரெண்டு அண்ண நட போட்டுட்டே திரிவா. ஒரு வேலையான செய்ய மாட்டா. ஏக்கா நீ கவனிச்சே இல்லையான்னு எனக்கு தெரியல. முன்னாடி கூட அந்த சரோஜினி வீட்டுல ஒன்று ரெண்டு வேலை செய்வா. இப்ப அவ அம்மா வந்துட்டு போனதுல இருந்து ஒரு வேலையும் செய்யறது இல்லக்கா. அவ அம்மா ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாவன்னு நினைக்கேன். நீ எதுக்கு வேலை செய்ய, அவளு வேலை செய்யட்டும், நீ ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லிருப்பாவ போல. அதனால இப்பெல்லாம் ஒண்ணுமே செய்யறது இல்லக்கா. மீனுக்கிட்டே அந்த பக்கம் ஒரு நேரம் இந்த பக்கம் ஒரு நேரம் நடந்துட்டு தெரியா. மைனி நான் வேணா போயிட்டு பூ கட்ட வாமான்னு கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் செல்லம்மா, வந்தாலே ஏதாவது பிரச்சனை தான் வரும். அவளா நல்ல மனசோட வந்து பூ கட்டுவான்னு நினைச்சிட்டு இருக்கியோ? நம்மள வேலை செய்ய சொல்லிட்டாவளேன்னு வயிற்றுச்சல்லே வந்து உட்காந்து பூவை கட்டுவா. அவ வயிற்றுச்சல்லையே பூ பூரா கருகி போயிரும். குஷ்பு எதுக்கு இப்படி பேசுற? அவ காதல் கேட்டா என்ன நினைப்பா? கேட்டட்டும், அப்பயாவது புத்தி வருதான்னு பாப்போம். எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறியோ? அவ செய்யறதெல்லாம் அப்படி இருக்குக்கா, அதனாலதான் அவளை அப்படி பேச வேண்டி இருக்கு. நேரடியா சொன்னாதான் அவியிட்ட இவியகிட்டேன்னு சொல்லி கொடுக்கா. இப்படி காதல கேட்டுட்டு போயிட்டாது திருந்தியாளான்னு பாப்போம். செல்லம்மா அன்னைக்கு எல்லாருக்கும் காப்பி வேணுமான்னு கேட்டுட்டு உங்க அம்மைக்கு அப்புறமா காப்பி போட்டு கொடுன்னு சொன்னேன்ல, அது பெரிய தப்பாயிட்டான். உடனே போய் அவைய அம்மாட்ட சொல்லியிருக்கா. அவிய பைய தூக்கிட்டு பெரிய மாவா வீட்டுக்கு ஓடிட்டாவே. அப்புறம் அத்தைட்ட சொல்லி கொடுத்துருக்கா. அத்தை என்னை கூட்டு வச்சு ஏசியாவே. அதோட விட்டுருப்பாளா? புருஷன்ட்ட சொல்லியிருப்பா. வாரவிய போறவிய பாக்குறவியன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு திரிவா. ஐயே அந்த பிள்ளை ஏன் மைனி இப்படி இருக்கு? அதான் செல்லம்மா எனக்கும் புரியல. நான் கூட நல்ல பிள்ளையா இருக்கு, குழந்தைன்னு கட்டி வச்சா நல்லபடியா வாழும் இந்த வீட்டுல, நம்ம கூட ஒற்றுமையா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வெளியே இருந்து வர பிள்ளைதான் புரிஞ்சுக்கிட மாட்டேன். இந்த பிள்ளைக்கு தான் நம்ம குடும்பத்தை பத்தி தெரியுமே நினைச்சேன். அதனால ஒண்ணு மணி இருந்து ஒத்துமையா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஒண்ணும் கிடையாது. என்னை எங்க அக்காவையும் விரோதிய பார்த்த மாதிரி பாக்க என் பிள்ளையில கண்ணுல காண விட மாட்டேங்க. இப்ப பாரு, நம்ம இவ்வளவு வேலை இழுத்துப்படி செஞ்சிட்டு இருக்கோம்ல. எங்க அக்கா வீடு முழுக்க ஒற்றை அடிச்சு பெருக்கி விட்டா, நான் கழுவி விட்டேன். இப்போ இந்த உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கோம். மைனி காலையில சமைச்சிருக்க, அதை மறந்துட்டியே? ஆமா செல்லம்மா, இவ்வளவு வேலை பார்த்திருக்கோம்ல, ஏதாவது ஒரு ஒத்த வேலைக்கு வந்தாலான்னு பாரு. இல்ல குஷ்பு, அவர் ரூம்ல போய் ஒற்றை அடிக்க போனில்ல, அவதான் அப்புறம் ஒற்றை அடிச்சு தந்தா. ஆமாக்கா, பெரிய உதவிதான். அவ ரூமையும் அவதான் பெருக்கி தந்தா, மாடிலையும் எல்லா ரூமையும் பெருக்கி தந்தா. நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அவளாவே உதவி செய்யதான் செய்யா. இப்ப எங்க வரல? பூ கட்டுறதுக்கு வந்திருக்க வேண்டியதானே? நம்ம மட்டும் எவ்வளவு பூ கட்ட முடியும்? குறிஞ்சே உட்காந்து குறுக்கெல்லாம் உடஞ்சிரும். அப்புறம் வேற போய் சமைக்க வர வேண்டி இருக்கு. ஏதாவது ஒரு உதவி செய்யலாம்ல அந்த பிள்ளை. இததான் செய்யல, சமையல் வேலையாவது செய்யலாம்ல. ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டா, போய் சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குறதுக்கு தான் ஆவா. என்ன எல்லாரும் பூ கட்டிட்டு இருக்கீங்களோ? பூ கையால கட்டின மாதிரில வளவளன்னு வாயால கட்டின மாதிரில இருக்கு. என்ன பேச்சு, என்ன குறைபாட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, சும்மாதான் நேர போக்குக்கு பேசிட்டு இருக்கோம். ஆமாத்தே, வாய் மூடிட்டே இருந்தா போர் அடிச்சிரும்ல, அதான் நாங்க பாட்டுக்கு பேசிட்டு பூ கட்டிட்டு இருக்கோம். நீங்களும் உட்காருங்க, நல்லா பூ கட்டுவியெல்லாம் கட்டுங்க. சரி அடுத்ததே வாசனை இந்த பக்கமா இழுத்துட்டு ஓடி வந்துட்டு. என்ன எல்லாரும் பூவா கட்டிட்டு இருக்கீங்க? ஆமாத்தே, பூதான் கட்டிட்டு இருக்கோம். சித்தி ஏன் சரோஜாவும் நெட்ட மாதிரி இந்த பக்கம் வரவே இல்ல? வீட்ல அப்படி என்னதான் செய்யறாவ? அது வந்து மாவத்தி துணியை கட்டிட்டு கிடந்தா, இன்னொருத்தி வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. செஞ்சுட்டு உடனே இங்கதான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாளுவே. இல்ல சித்தி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன், முன்ன மாதிரி வரது இல்லையே. வீட்டுக்குள்ளே கிடந்து என்னதான் பண்ணியாளுவ? இங்க கல்யாண வீடு 1008 வேலை இருக்கும், அவங்களுக்கும் தெரியும்ல. இப்ப கூட பூ கட்டிட்டு இருக்கோம், வந்து உதவி செய்யலாம்ல. அங்கே இருந்தா இங்க வந்து யார் வேலை பாப்பா? செல்லம்மா வரணும் இல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தாவ.
இருக்கும். ஆனா உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலக்கா. நல்ல இளமையா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிய. குரல்ல தான் ஒரே நடுக்கமா இருக்கு. அதம்மா கையும் கொஞ்சம் நடுங்குது. பூ மட்டும் தான் கட்ட மாட்டேன். மத்த வேலை எல்லாம் செஞ்சிருவேன் வீட்டுல. இப்ப வரைக்கும் வீட்டுல சமைக்கிறது நான் தான். அப்படியே எதுக்கு அங்க இருந்துட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறியே? ரெண்டு பிள்ளைங்க அங்க வீட்டுல கட்டி வச்சு அங்கே இருக்க வேண்டியதானே? இங்க வந்தாரு ஆசாவே பாத்துக்கிடுவாதா. இருந்தாலும் சம்மந்தி வீட்டுல வந்து கிடந்து சோறு திங்கிறது சரி வருமா? கை கால் திறமையா இருக்க வரைக்கும் அங்கேயே இருப்போம்மா. அதுக்கு பிறகு எங்க மாமே வந்து எங்க கூட இருப்பான். ஓ அப்படியே சரி சரிம்மா, நீயும் பூவை கட்டு அப்படியே பேசுவோம். சரிக்கா சரி. மார்மாடுவலா ஏடி மார்மாடுவலா என்னடி பண்றீங்க? வாங்க. என்னத்தே சோறு பொங்கன்மா கஞ்சி பொங்கன்மா? ஆமா கஞ்சி உட்கார்ந்து பொங்கணும். நமக்கு சாப்பாடு தான் அக்கா வீட்டுல சொல்லிட்டாவல்ல. பேரவே எதுக்கு ரூம்லயே கிடந்து அடமுட்ட விட்டுட்டு கிடக்குறிய? முன்னாடில எப்பவுமே அக்கா வீட்டுல தான போய் கிடப்பியே. இப்போ என்ன எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்கியே? எத்தே அது வந்து எங்க அம்மா தங்கச்சிலாம் வந்திருக்காவல்ல. உங்க அம்மா தங்கச்சிலாம் ஊரை விட்டு ஓடிட மாட்டாவே. இங்க தான் இருப்பாவே. பக்கத்துலயே உட்கார்ந்து பறக்க விடணும்னு ஒரு அவசியமே இல்ல. இதுக்கு தான் அவியலால இங்க தங்க வைக்காம அங்க தங்க வைங்கன்னு சொன்னேன். ஒழுங்கா நீங்களும் அங்க போய் இருந்திருப்பீங்க. இப்போ ஒருத்தி அங்க போறது கிடையாது. அக்கா என்ன நினைப்பாவே? சும்மா சும்மா வந்து கடந்தாவே. நம்ம கல்யாணத்தை எடுத்து வச்சிருக்கோம், ஒருத்தர வரலையே நினைக்க மாட்டாங்களா? கல்யாண காட்சினா வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்களும் வாட்டுக்கு உங்க அம்மையை கூட்டி வச்சுட்டு கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்க. எத்தே எங்க அம்மா தனியா இருப்பாள்ல. ஆமா தனியா இருந்தா பேய் வந்து தூக்கிட்டு போயிடும். கூடயே இருந்து அவளை காப்பாத்திக்கிட்டே இருக்கணும். அங்க ரோசாவும் குஷ்புவும் அந்த செல்லமாவும் சேர்ந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா இங்க உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க? ஏன் ஃபங்க்ஷன் இருந்தா அங்க வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? நீங்களும் வேக வேலை பார்க்கலன்னா அங்க யார் சோறாக்குவா? சாப்பிட நேரத்துக்கு மட்டும் அங்க போய் உட்கார்ந்தா அவ என்ன நினைப்பாவ? ஒழுங்கு மரியாதையா போய் பூவை கட்டுங்க போங்க. வேணும்னா உங்க அம்மா மாரையும் கூட்டிட்டு போங்க.
ஏத்தேய் பெரிய தேய் என்னமோ அத்தை பூ கட்டிட்டு இருக்கான்னு சொன்னா ஒருத்தரையும் காணோம். ஒரு சமயம் பூ மொட்டை மாட்டில போட்டு கட்டிட்டு இருக்காவளோ. ஏக்கா அம்மா இங்க உட்காந்து பக்கமே வர மாட்டீங்க. எப்படி வருதா? இங்க நடந்தது என்ன சாதாரண விஷயமா? அவளே அங்க வேதனையில உட்காந்துருக்கா. இதுல வரலையே நீ வருத்தம் உனக்கு. ஏ டோபமெண்டா என்ன உன் தங்கச்சி காதை கட்சி போட்டுட்டு இருக்கா? கடிக்க நான் என்ன நாயா? சும்மா என் தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படி என்ன பேசினா சத்தமா பேச வேண்டியதானே? எனக்கு தெரியும் மாதிரி. உனக்கு தெரியாம தான் பேசிருக்கு பாத்துட்டு தான் இருக்கா. ஆனா ஒண்ணுமே கேட்கல டோபமெண்டா. என்ன பேசினா? நீ எதுக்குமா பூ கட்டையில எங்க பூ கட்டிட்டு இருக்காவன்னு கேட்டுட்டு இருக்கேன். சரோஜினி பூ எங்க கட்டியாவ? ஏக்கா அங்க உட்காந்து கட்டிட்டு இருக்காவ. எனக்கு அவ்வளவா பூ கட்ட வராதுல்ல, அதனாலதான் நான் கேட்டேல. ஆமா பூ கட்டியதுக்கு தெச்சனை வச்சு படிக்கணும். கண்ணு பார்த்தா கை செய்ய போகுது. இதுக்கு எனக்கு கட்ட தெரியான்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்தா போல்க. இல்லக்கா நான் அந்த பக்கமே போகவே இல்ல. அவையில கட்டிட்டு போட்டோன்னே நான் இங்க வந்துட்டேன். ஆமா அவார்டு கிடைச்சிரும் உனக்கு. தெரியுதா தெரியலையா இருக்க வேண்டியதானே? இப்படி தனியா தனியா போனீங்கன்னா ஒன்னி போட்டு வாய்க்குல மென்னுகிட்டு இருப்பாவ. ஏ டோப்ஸ் உன் தங்கச்சி என்ன பக்கோடா வாய்க்குல போட்டு மெல்றதுக்கு? உனக்கு இதெல்லாம் தெரியாது. என் தங்கச்சியே இந்த வீட்டை கெட்டி கொடுத்துருக்கு. அவ எப்படி நடக்கணும்னே அறிவுரைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியே எப்படி நடக்கணும் சொல்லு பாப்பா. அதெல்லாம் சொல்லியாச்சு அவளுக்கு தெரியும். சரோஜினி பூ கட்டதுக்கு நான் உனக்கு சொல்லி தரேன். தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஒதுங்கப்படாது. எல்லாம் சரோஜா என்ன வந்தோடனே சரோஜினி பிடிச்சி ஏசிட்டு இருக்கா. பேசல தேய்ச்சுமா பேசிட்டு இருக்கேன். நானே தங்கச்சியும் பார்க்கும்போதுல இந்த மாதிரி அடிக்கடி பேசிக்கிடுவோம். அவ பூ கட்ட தெரியாதுன்னு சொன்னாலா, அதான் நான் உனக்கு கட்டி சொல்லி தரேன் பூன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு என்னமோ சத்தம் போட்ட மாதிரியே இருந்து அதான் வந்தேன். இல்ல தேங்க அக்கா சும்மா தான் சொல்லிட்டு இருந்தா. ஏத்தேய் அப்ப நாங்க உங்களை கத்தி கத்தி கூப்பிட்டுமே அதெல்லாம் கேட்கலையோ? கூப்பிட்டியா? அது எனக்கு காதுல கேட்கலையே. ஏதோ சத்தம் கேக்குதேன்னு தான் வந்தேன். சண்டை மட்டும் ஜனங்களுக்கு நல்ல காது கேக்குது தேய். ஏல நெட்ட மாதிரி என்ன அப்படி நினைச்சியா? இல்ல தேய் சண்டை மட்டும் நல்லா சத்தமா கேக்குதுன்னு சொன்னேன். என்னடா பூ கட்டக்கு வந்தீங்களா? ஆமா தேய் எங்க அத்தை தான் பூ கட்டிட்டு இருக்காவ போங்களான்னு சொன்னதான் வந்தோம். எங்க தேய் பூ கட்டிட்டு இருக்காவே? ஏல அந்த பக்கத்துல தான் கட்டிட்டு இருக்காள். ராசாவும் குசுப்பும் தான் கட்டிட்டு இருக்கா. கூடவே உட்கார்ந்து நீங்க எல்லாம் கட்டினீங்கன்னா டக்குனு வேலை முடிஞ்சிரும். சம்மந்தி எல்லாரும் ஒண்ணா பூ மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தா சமையல் வேலை யார் பாக்குறது? நேரத்துக்கு சமைச்சாதானே சாப்பிட முடியும். நாங்க வந்து சமையலுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? நேத்த மரியம்மா நீங்க விருந்தாளி, நீங்க பாட்டுக்கு சும்மா இருங்க. அதெல்லாம் என் மருமவள அந்த நேரத்துக்கு சமைச்சிருவாள்வே. இந்த நேத்த மரியம் சரோஜினி சரோஜெல்லாம் இருக்காள்வே, இவ்வளவு சேர்ந்து செய்வாள்வே. சம்மந்தி அதான் சம்மந்தி அது எல்லாரும் பூ கேட்டட்டும். நாங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சிரியோம். என் மாவா இருக்காளே அழகா சமைப்பா. அது எப்போ? அம்மா நம்ம பிரியாணி செஞ்சதை பார்த்துட்டு பெரிய செப்புன்னு நினைச்சிட்டாலோ? நம்மள போட்டு விட்டுட்டாலே இவ்வளவு பேருக்கு எப்படி சமைக்க? சம்மந்தி நான் சொல்றது சரியா இருக்கு சம்மந்தி. ஆளாக்கு ஒரு வேலையை பார்த்தா தானே டக்கு புக்குன்னு முடிக்க முடியும். கல்யாண வீட்ல என்ன வேலைகள் கம்மியாவா இருக்கும்? ஆவிய பூ கட்டிட்டு இருக்காவல்ல அப்படியே கட்டட்டும். நாங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சு முடிச்சிரியோம். என் மாமா இருக்கா, சரோஜா இருக்கா, சரோஜினி பிள்ளை இருக்கா, சம்மந்தி இருக்காவ, நாங்க பாத்துக்கிறோம் சம்மந்தி. இல்ல நீங்க விருந்துக்கு வந்தவங்கள போட்டு எப்படி வேலை வாங்கியது? ஒரு வாசம் குசுப்பு வந்தவனா டக்குன்னு சமைச்சிருவாளுவே. நீங்க இங்க உட்காருங்க சும்மா பேசிட்டு இருப்போம். சம்மந்தி இது நம்ம வீடு சம்மந்தி. நம்ம வீட்ல நம்ம செய்யாம வேற யார் செய்வா? நீங்க போய் இந்த சின்ன வெங்காயத்தை அள்ளிட்டு வந்து பாருங்க, நான் ஊறிக்கேன். ஏன் மாவள சாரஜாவுமே எல்லா வேலையும் பாத்துருவாவே. நாசமா போச்சு. அங்கதான் வேலையில இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்தா எங்க அம்மா இங்கேயும் வேலையை வாங்கி கொடுத்துட்டாலே. எம்மா சரோஜினி காயெல்லாம் அள்ளி வந்து குடம்மா. எல்லாரும் சேர்ந்து நறுக்கிட்டு மொத்தமா சேர்ந்து சமைச்சுக்கிடலாம். சரி தேய். நீ நெட்டச்சி உங்க அம்மா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கவே? நம்ம பூ கட்டைக்கு தானே வந்தோம். நான் இங்க வந்து சமைக்கன்னு சொன்னது உங்க அம்மாட்ட. என்ன சமையல்ல கோர்த்து விடியாவே? நீனும் உங்க அம்மையும் செய்யுங்களா, நான் போய் பூ கட்ட போறேன். டோப்பாமண்ட நானே எங்க அம்மா எப்படி சொன்னான்னு தெரியாமல குழம்பிட்டு நிக்க. டோப்பாமண்ட எங்க அம்மா என்ன சேத்தானே கோர்த்து விட்டுருக்கா. எனக்கு மட்டும் என்ன அவார்டை கொடுத்து வச்சிருக்கா? சம்மந்தி என்ன சொல்றீங்க? நம்ம செஞ்சிருவோம். சரி சம்மந்தி செஞ்சிருவோம். ஏமோ எதுக்குமே இப்படி செஞ்சா? நெட்ட மாதிரி கல்யாண வீடுன்னா நம்ம தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும். ஆவியல்ல பூ கட்டி ஆவலாம்ல. எப்ப பூவை கட்டி முடிச்சு எப்ப சமையல் வேலையை ஆரம்பிக்க? அதான் இவ்வளவு பேர் இருக்கோம்ல, கொஞ்சம் பேர் சமையல் வேலையை பார்ப்போம். அப்பதான் எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிட முடியும். வாங்க வாங்க அந்த பிள்ளை கூட சேர்ந்து நீங்களும் காய் அள்ளிட்டு வாங்க. சின்ன வெங்காயத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் உரிச்சு தந்துறேன். ஆமா சின்ன வெங்காயத்தை உரிக்கிறது பெரிய சாதனை. நீ போய் ஒழுங்கா சோறு குழம்பாக்கு, நான் வேணா உரிச்சு தரேன். எங்க அத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போ. நாங்களும் காய் வேணா நறுக்கிடாம போய் சமையல் ஆக்குங்க. சமைக்கணும்னா வலிச்சிரும். எனக்கு வேலை என் வீட்டுக்கு வந்து
2 கிழமை சேர்ந்து நம்மளுக்கு சூனி வச்சுவிட்ட